வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் 6 மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் 3ஆம் பருவம் இயல் 2 முழுக்கள் இந்த பாடத்தின் கீழுள்ள பயிற்சி 2.1 இந்த பயிற்சியின் கீழுள்ள வினாக்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அவற்றை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வினா எண் 1, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ரோமன் லெட்டர் 1, அருந்தக்கூடிய தண்ணீரானது தரை மட்டத்திலிருந்து 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது. இதனை டேஷ் மீட்டர் என குறிப்பிடலாம். ரோமன் லெட்டர் 2, ஒரு நீச்சல் வீரர் நீச்சல் குளத்தில் தரை மட்டத்திலிருந்து 7 அடி ஆழத்திற்கு குதிக்கிறார். இதனை குறிக்கும் முழு டேஷ் அடி ஆகும். ரோமன் லெட்டர் 3, எண்கோட்டில் -46 என்பது -35க்கு டேஷ் அமையும். ரோமன் லெட்டர் 4, -5 முதல் +5 வரையிலான, அதாவது இரு எண்களையும் உள்ளடக்கி, அதாவது -5ஐயும் +5ஐயும் சேர்த்துக்கிறணும். முழுக்களின் எண்ணிக்கை டேஷ். ரோமன் லெட்டர் 5, டேஷ் ஆனது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. ஸோ இந்த 5 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதற்குரிய விடைகளை சரியான விளக்கங்களுடன் அடுத்து வரும் ஸ்லைடில் நாம் காணலாம். பயிற்சி 2.1 வினா எண் 1, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ரோமன் லெட்டர் 1, அருந்தக்கூடிய தண்ணீரானது தரைமட்டத்தில் இருந்து 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது. இதனை டேஷ் மீட்டர் என குறிப்பிடலாம். இப்ப அருந்தக்கூடிய தண்ணீர்னா என்ன? குடிநீர். தரைமட்டத்திலிருந்து 100 மீட்டருக்கு கீழேன்னு வந்திருக்கு. இப்ப தரைமட்டத்திற்கு மேலே அப்படின்னா அதை மிகை முழுக்களா வச்சுக்கலாம். இந்த தரை மட்டம்ன்றது 0ன்னு வச்சுக்கிட்டா அது +1 +2 +3 +4 போயிட்டே இருக்கும். கீழேன்னு வந்தனால அதை குறை முழுக்களா வச்சுக்கலாம். -1 -2 -3 -4 அப்படி போயிட்டே இருக்கும். இப்ப இந்த தண்ணீரானது தரை மட்டத்திலிருந்து 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கிறதுன்னு வந்தனால இந்த 100 மீட்டர் என்பதனை நம்ம எப்படி எழுதலாம்னா -100 அப்படின்னு எழுதலாம். இங்க மீட்டர் கொடுத்திருக்கிறாங்க. சோ விடை வந்து -100. இதுதான் சரியான விடை. இப்ப ரோமன் லெட்டர் 2, ஒரு நீச்சல் வீரர் நீச்சல் குளத்தில் தரைமட்டத்தில் இருந்து 7 அடி ஆழத்திற்கு குதிக்கிறார். இதனை குறிக்கும் முழு டேஷ் அடி ஆகும். அதே பழைய கணக்கு போலதான் தரைமட்டம் அதை 0ன்னு வச்சுக்கிறோம். தரைமட்டத்திற்கு மேலே மிகை முழுக்கள், தரைமட்டத்திற்கு கீழே குறை முழுக்கள் வச்சுக்கிறோம். இப்ப இந்த நீச்சல் வீரர் வந்து தரைமட்டத்திலிருந்து 7 அடி ஆழத்திற்கு குதிக்கிறான் இருக்கு. அப்ப தரைமட்டத்திற்கு கீழே. அப்ப இந்த 7 அடி அப்படின்றத நம்ம எப்படி எழுதணும்? -7 அடின்னு எழுதணும். இங்க டேஷ் அடி அவங்க கொடுத்திருக்கிறதுனால -7. அப்ப விடை வந்து -7. இப்ப ரோமன் லெட்டர் 3, எண்கோட்டில் -46 என்பது -35க்கு டேஷ் அமையும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இதுக்கு விடை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப நம்ம இங்க வந்து ஒரு எண் கோடு வரைஞ்சிருக்கிறோம். ஒரு நம்பர் லைன் வரைஞ்சாச்சு. அதுல இந்த இடத்துல 0 மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த 0க்கு இடதுபுறமாக -1 -2 எல்லா குறை முழுக்களும் இருக்கும். இப்ப எல்லா குறை முழுக்களும் எழுதுவதற்கு பதிலாக -1 எழுதிட்டு டாட் டாட் வச்சு இந்த இடத்துல -35ன்றத குறிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் டாட் டாட்டா வச்சு சிறிது தூரம் தள்ளி -46 அப்படின்னு குறிச்சிருக்கிறோம். இப்ப இந்த -35க்கு இந்த -46 எந்த பக்கம் இருக்கு? இடதுபுறம் இருக்கு. அததான் அவங்க கேக்குறாங்க. எண்கோட்டில் -46 என்பது -35க்கு டேஷ் அமையும். அப்ப எந்த சைடு இருக்குது? லெப்ட் ஹேண்ட் சைடு, இடதுபுறத்தில் இருக்கு. அப்ப விடை வந்து இடதுபுறத்தில். இதுதான் விடை. இப்ப ரோமன் லெட்டர் 4, -5 முதல் -5 முதல் +5 வரையிலான முழுக்களின் எண்ணிக்கை டேஷ். அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, -5ல இருந்து +5 வரைக்கும் உள்ள முழுக்களின் எண்ணிக்கையை நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும், எண்ணி எழுதணும்.
ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிராக்கெட்ல இரு எண்களையும் உள்ளடக்கி அப்படி நம்ம கவுண்ட் பண்ணும்போது எண்ணும் பொழுது இந்த -5 +5 சேர்த்துக்கிறணும். அதனாலதான் இரு எண்களையும் உள்ளடக்கின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு விடை கண்டுபிடிப்பதற்கு ஒரு நம்பர் லைன் எண் கோடு வரைஞ்சிட்டோம். இப்ப நடுவுல 0 இருக்கு. 0க்கு வலதுபுறம் மிகை முழுக்கள் இருக்கு. +1 2 3 4 5 5 வரைக்கும் எழுதிக்கிறோம். ஏன்னா -5 +5 வரைக்கும் தான் கொடுத்திருக்கனால 5 வரைக்கும் எழுதிட்டோம். அதே போல இந்த 0க்கு இடதுபுறம் -1 -2 -3 -4 -5 வரைக்கும் எழுதியாச்சு. இப்ப கேள்வி என்னன்னா இந்த -5 +5 வரைக்கும் உள்ள முழுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம இந்த பக்கம் இருந்தே எண்ணுவோம். எப்படி வேணாலும் எண்ணலாம். இந்த பக்கம் இருந்து இந்த பக்கமும் எண்ணலாம், இந்த பக்கம் இருந்து இந்த பக்கமும் எண்ணலாம். ஆனா இந்த 5 சேர்த்துக்கணும். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்ப இந்த +5 -5 சேர்த்து எத்தனை முழுக்கள் இருக்குன்னு அதான் இந்த ரெட் கலர்ல போட்டு காமிச்சிருக்கோம். 11 முழுக்கள் இருக்கு. அப்ப விடை 11. அதுதான் விடை. இப்ப ரோமன் லெட்டர் 5 டேஸ் ஆனது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல. அப்ப அந்த எண்கோட்டில் உள்ள எந்த எண்ணானது அது மிகை முழுவிலையும் சேராது குறை முழுவிலையும் சேராது. அப்படிப்பட்ட எண் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது 0 தான். அப்ப 0 ஒரு மிகை முழுன்னு சொல்ல முடியாது, குறை முழுவிலையும் சேர்க்க முடியாது. அப்ப டேஸ் ஆனது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல அப்படின்னா அதுக்கு விடை 0. அதுதான் விடை. பயிற்சி 2.1 இதில் உள்ள இரண்டாவது வினா சரியா தவறா என கூறுக. ரோமன் லெட்டர் 1 -18, 6, -12, 0 ஆகிய முழுக்கள் ஒவ்வொன்றும் -20 விட பெரியது அப்படின்ற ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கிறாங்க. இதை நம்ம சரியா தவறான்னு கண்டுபிடிச்சு குறிப்பிடணும். ரோமன் லெட்டர் 2 -1 ஆனது 0க்கு வலதுபுறம் அமையும். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா -1 0க்கு வலதுபுறம் அமையும் சொல்றாங்க. ரோமன் லெட்டர் 3 -10 மற்றும் 10 ஆகியவை 1 சம தொலைவில் உள்ளன. ரோமன் லெட்டர் 4 எல்லா குறை எண்களும் 0 விட பெரிதானவை. அதாவது 0னா என்ன, 0வை விட எல்லா குறை எண்களும் பெரிதானவை அப்படின்னு சொல்றாங்க. ரோமன் லெட்டர் 5 எல்லா முழு எண்களும் முழுக்களே. அதாவது முழு எண்கள் எல்லாமே முழுக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 வாக்கியங்களுக்கும் சரியா தவறா அப்படின்றத நம்ம எழுதணும். இதை சரியான விளக்கங்களுடன் அடுத்த ஸ்லைடில் நாம் காணலாம். வினா எண் 2 சரியா தவறா என கூறுக. ரோமன் லெட்டர் 1 -18, 6, -12, 0 ஆகிய முழுக்கள் ஒவ்வொன்றும் -20 விட பெரியது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இது சரியா தவறா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நம்பர் லைன் எண்கோடு வரைஞ்சுக்கிடுவோம். இந்த எண்கோட்ல இந்த இடத்துல 0 இருக்கு. இப்ப கணக்கில் இருக்கக்கூடிய குறை முழுக்கள் அதாவது மைனஸ்ல இருக்கிறத எல்லாம் இந்த 0க்கு நம்ம என்ன செய்வோம்னா இடதுபுறம் எழுதிக்கிறோம். அப்ப 0க்கு இடதுபுறமா -12 வரும், -12க்கு இடதுபுறமா -18 வரும், -18க்கு இடதுபுறமா தான் -20 வரும். ஆனா இந்த கணக்கில் உள்ள 6 என்ற எண் மிகை முழு, அதனால அது 0க்கு வலதுபுறமா நம்ம குறிச்சிருக்கிறோம். இப்ப இங்க இத சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா ஆரோ மார்க்க வலதுபுறமாக வரைந்து மதிப்பு அதிகரிக்கும். அப்படின்னா என்ன, ஒரு எண் கோட்ல நம்ம இடமிருந்து இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக செல்ல செல்ல மதிப்பு அதிகரிக்கும். இப்ப இங்க என்ன சொல்றாங்க, இந்த 4 எண்களும் -20 விட பெரியது. அப்ப -20 இங்க இருக்கு. மற்ற எல்லா 4 எண்களும் இந்த -20க்கு வலதுபுறமா தான் இருக்கு. அப்ப நிச்சயம் -20 விட இந்த 4 எண்களும் எப்படி இருக்கும், மதிப்பில் அதிகமாக இருக்கும் அல்லது பெரியதாக இருக்கும். அப்ப இந்த விடை இதுக்கு சரி, இந்த கூற்று சரி, இந்த வாக்கியம் சரி. இப்ப ரோமன் லெட்டர் 2 -1 ஆனது
ஜீரோவுக்கு வலதுபுறம் அமையும். இப்ப இதுக்கும் நம்ம ஒரு எண்கோடு வரைஞ்சு பார்த்துடலாம். இப்ப எண்கோடு இருக்கு, நடுவுல ஜீரோ இருக்கு. இப்ப +1 அது மிகை முழு, அதனால அது ஜீரோக்கு வலதுபுறமா தான் இருக்கும். வலதுபுறம் வரைஞ்சு அதை நோட் பண்ணியாச்சு. ஆனா -1 ஆனது ஜீரோக்கு எந்த பக்கம் தான் இருக்கும்? இடதுபுறமா தான் இருக்கும். ஏன்னா ஜீரோவை விட இதனுடைய மதிப்பு குறைவு. இப்ப அம்புக்குறி போட்டு இந்த பக்கம் வலது, இந்த பக்கம் இடதுன்னு குறிச்சாச்சு. இப்ப கணக்குல என்ன சொல்றாங்க? இந்த -1 ஆனது ஜீரோக்கு வலதுபுறம் இருக்குன்றாங்க. கிடையாது, ஜீரோக்கு இடதுபுறம் தான் இந்த -1 அமையும். அதனால இந்த கூற்று, இந்த வாக்கியம் தவறு. விடை தவறுன்னு எழுதியாச்சு. இப்ப அடுத்த வினா ரோமன் லெட்டர் 3. -10 மற்றும் 10 ஆகியவை ஒன்றிலிருந்து சம தொலைவில் உள்ளன. இப்ப ஒரு எண்கோடு வரைஞ்சோன்னா இது மிகை முழு, இது குறைமுழு. ஒரு எண்கோட்ல நடுவுல ஜீரோ இருக்கும். ஜீரோக்கு இந்த பக்கம், அதாவது வலதுபுறம் 10 இருக்கும், ஜீரோக்கு இடதுபுறம் -10 இருக்கும். அப்ப ஜீரோல இருந்து இந்த ரெண்டு எண்களும் -10 +10 சம தொலைவுல இருக்கும். ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க? -10 மற்றும் 10 ஆகியவை ஒன்னிலிருந்து சம தொலைவில் உள்ளன. அப்ப இந்த கூற்று தவறுதான். காரணம் என்னன்னா, ஜீரோவிலிருந்து இந்த இரண்டு எண்களும் சம தொலைவில் இருக்கும், அதுதான் சரி. இவங்க ஒன்றிலிருந்து சம தொலைவில் இருக்குன்னு சொன்னனால இந்த கூற்று, இந்த வாக்கியம் தவறு. தவறு, இதுதான் விடை, தவறு. இப்ப ரோமன் லெட்டர் 4. எல்லா குறை எண்களும் 0 விட பெரிதானவை. இப்ப குறை எண்கள் அப்படின்னாலே, குறை முழுக்கள், குறை எண்கள்னாலே ஜீரோவை விட மதிப்பு குறைவானவை தான். அப்ப 0 விட பெரிதானவை அப்படின்னு சொல்லும் போது அது மிகை எண்கள், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், +1 +2 +3 அவைதான் 0 விட பெரிதானவை. இங்க குறை எண்கள்னா என்ன? -1 -2 -3 அதெல்லாம் 0 விட பெரிதானவையாக இருக்க முடியாது. அப்ப விடை தவறு. ரோமன் லெட்டர் 5. எல்லா முழு எண்களும் முழுக்களே. இப்ப இங்க ஒரு நம்பர் லைன் வரைஞ்சுக்கிட்டோம், அதாவது எண் கோடு. அதுல ஜீரோ இருக்கு, ஜீரோக்கு வலதுபுறமா 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கு முடிவில்லாம. அப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், முழு எண்கள்னா என்ன? ஜீரோல தொடங்கி 1 2 3 4 அப்படி போய்கொண்டே இருக்கக்கூடிய அந்த எண்களின் தொகுப்பு தான் முழு எண்கள். முழுக்கள்னா என்ன? இந்த பக்கம் ஜீரோ இருக்கும், இந்த பக்கம் மிகை முழுக்கள் இருக்கும், இந்த பக்கம் குறை முழுக்கள் இருக்கும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? எல்லா முழு எண்களும் முழுக்களே. அப்ப இந்த முழு எண்கள், அதாவது ஜீரோவில் துவங்கி போய்கொண்டே இருக்கக்கூடிய இந்த எண்களின் தொகுப்பானது, அதாவது இந்த முழு எண்கள் முழுக்கள் என்ற எண்களின் தொகுப்பிற்குள் உள்ளடங்கியது. அதுக்குள்ளதான் வரும். இந்த முழு எண்கள் முழுக்களுக்கு உள்ளதான் வரும். அப்ப எல்லா முழு எண்களும் என்னவாதான் இருக்கும்? முழுக்களாதான் இருக்கும். சோ விடை சரி. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் அடுத்த பயிற்சி கணக்குகளுடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.